காஞ்சிபுரம் அடுத்த ஊத்துக்காடு கிராமத்தில் 1500 ஆண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகம் காண சுற்றியுள்ள பல்வேறு கிராமத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் அடுத்த ஊத்துக்காடு கிராமத்தில் உள்ள பழமையான அருள்மிகு ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் 1500 ஆண்டு பழமையான திருக்கோவில் ஆகும். கடந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் சிதலமடைந்து புனரமைப்பு பணிகள் நடைபெற்று நிறைவடைந்த நிலையில் பூர்ண கும்ப மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. திருக்கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவையொட்டி கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு பூஜை, லட்சுமி ஹோமம், விசேஷ திரவிய ஹோமம், பூர்ணாகதி நடைபெற்று இன்று காலை கஜ பூஜை, அஸ்வ பூஜைகள் செய்து மகா பூர்ணாகதி தீபாராதனைகள் நடைபெற்றது. அதன் பின் ராஜகோபுரம் விமானங்களுக்கு பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் பின் அருள்மிகு ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரருக்கு சிறப்பு தீபாராதனைகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை காண மேலும் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகம் நடைபெற்று கலசத்தில் ஊற்றப்பட்ட புனித நீரை பக்தர்கள் மீது தெளித்து கொண்டனர். பொதுமக்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதங்களும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது. மகா கும்பாபிஷேக பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.